அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இன்னைக்கு பைபிள் ஸ்டடி இல்லைன்னு சொன்னாங்களே, பைபிள் ஸ்டடியுடைய வசனத்தை ஆரம்பிக்கிறாருன்னு நினைச்சிடாதீங்க. எந்த நாளிலே நாம் வேதாமத்தை தொடங்கினோமோ, வேதாம வகுப்பை தொடங்கினோமோ, என்னை பொறுத்த வரைக்கும் அந்தந்த சூழ்நிலையில அந்தந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்பட்டு வருகிறது என்று என்னால் நிச்சயமாய் சொல்ல முடியும். சரியான இந்த நாளிலே இந்த வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். என்ன சொல்றாரு? ஆனால் பைபிள் ஸ்டடி அல்ல, இந்த வசனத்தை தொடங்கி நான் வேறொரு டாபிக் கடந்து செல்ல போகிறேன். சீஷர்கள் பெருகின பொழுது அங்கு விசாரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு முறுமுறுப்பு தொடங்குகிறது. சீஷர்கள் அங்கு பெருகிறார்கள். ஒருவராயிருந்த இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களாய் இருந்தார்கள். 12 சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் அப்போஸ்தலர்களாக அங்கு பெயர் அழைக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் பின்னதாக 120 சீஷர்களாக கூடுகிறார்கள். 120, 3000, 3000, 5000 எண்ணில் அடங்காத ஜனங்களாய் வளர்ந்து வருகிற ஒரு சூழ்நிலையில இந்த சபை நடத்தக்கூடிய பிரசங்கிமார்களோ அல்லது அப்போஸ்தலர்களோ அல்லது சீஷர்களோ மூப்பர்களோ கண்காணிகளோ உதவிக்காரர்களோ போதகர்களோ ஒவ்வொருவருக்கும் எண்ணம் என்னவா இருந்தது? பிரசங்கிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அநேகர் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய விருப்பம் இருந்ததே ஒழிய வேறொரு பக்கத்தை அவர்கள் பார்க்க மறந்து போனார்கள். என்ன பக்கம்? என்னது? அட்மினிஸ்ட்ரேஷன், விசாரிப்பு. கூட்டம் கூட 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 பெருக பெருக அட்மினிஸ்ட்ரேஷன் அவசியமா இருக்கிறது. சபையில நம்ம குடும்பத்துல, உதாரணத்துக்கு குடும்பத்துல ஒரு ஆண், ஒரு மகள், ஒரு மகன், ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு பெற்றோர், அவர்களுடைய பெற்றோர், ஒரு 6 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பம் இன்னொரு புதிய நபர் வர்றது வரைக்கும் சமாதானமா ஓடிட்டு இருக்கும். திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தம் ஏற்பட்டு ஒரு மருமகளோ அல்லது ஒரு மருமகனோ வீட்டுக்குள்ளே கடந்து வரும் பொழுது சூழ்நிலை மாறிவிடுகிறது, தலையிலாக மாறிவிடுகிறது. காரணம், ஒரே ஒரு நபர் அந்த வீட்டுக்குள்ள வந்தது நிமித்தமாய் இந்த பழைய பழக்க வழக்கங்களை புதிய நபர்களை திணிக்கும் பொழுது பிரச்சனைகள் உருவாகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 54வது அதிகாரம் 2வது வசனம். கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. ஒவ்வொருவரும் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், கவனிக்கணும். 860வது பக்கம், 800 பேஜ் நம்பர் 860, ஏசாயா 54 2வது வசனம் வாசிக்கலாம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. என்ன சொல்றாரு? கூட்டம் பெருகுகிறது, உன்னுடைய கூடாரத்தை நீ விசாலமாக்க வேண்டும், உன்னுடைய வாசஸ்தலங்கள் திரைகள் விரிவாகட்டும், அதை தடை பண்ணாது. எனக்கு இடம் இல்லை அதனால போதும் அப்படின்னு சொல்லக்கூடாது. தடை பண்ணாது. மட்டுமல்லாது உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து. என்னன்னா கூடாரத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணு அப்படிங்கிறார். அப்போ இப்போ நமக்கு கட்டடம் இருக்குது, இந்த 4 பக்கம் ஒரு தாப்பம் வச்சு அழகாக கட்டி இருக்கிறோம், ஸ்ட்ராங்கா இருக்கு, பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்பேஸ் நமக்கு நிறையும் பொழுது நம்ம அடுத்த இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயம். நல்லா கவனிச்சு பாருங்க, சபையில இப்பொழுது உட்காருவதற்கு சேர் போட இடம் இல்லாத அளவுக்கு நம்ம இப்போ வளர்ந்துருக்கிறோம். பிராக்டிக்கலாக நம்ம கவனிக்கணும். முன்னாடி இருக்கிறவர்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. ஆனால் கடைசி லைன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அது தெரியும். சகோதரர் நிர்மல் பிரதர் ஒவ்வொரு முறையும் அவர் ஒரு முறை நான் காணிக்கை பெட்டியை கொண்டு போய் அந்த பெட்டியை மாத்திட்டு நான் அதில் உட்கார்ந்துருந்தோம், ஏன்னா ஒரு சேராவது கிடைக்கட்டுமேன்னு சொல்லி. இப்ப அந்த ஒரு சூழ்நிலை நமக்கு நாமே அது ஒரு கார்னர்ல நம்ம கார்னர் பண்ணப்படுகிறோம். அதே வழியில தேவன் வேறொரு கதவை திறக்கிறார். என்ன கதவு? புதிய இடத்துக்கு நம்ம மாறுகிறோம். புதிய இடத்துக்கு போகும் பொழுது நாம அங்க சின்ன ஒரு கொசுறு மாதிரி இருக்க போறோம். உங்க 200-300 பேர் உட்கார வேண்டிய இடத்துல 70 பேர் நம்ம போய் உட்கார போகிறோம். அங்க திரும்பவும் நாம உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறோம். இதுவரைக்கும் நாம் உழைத்தது, நம்ம இடம் நிறைந்திருக்கிறது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு நிறைவு, இப்பொழுது புதிய இடத்துக்கு போகும் பொழுது இன்னும் அநேக ஜனங்கள் தேவைப்பட வேண்டிய, நிரப்ப வேண்டிய கடமைக்குள்ளார நம்மை தேவன் நம்ம அங்க நகர்த்துகிறார். என்ன சொல்றாரு? விசாலப்படுத்து,
தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து. உன்னுடைய கூடாரம் இதுவரைக்கும் சின்னதா இருந்துச்சு, இப்ப நீ பெருசா ஆக்க வேண்டும். பெருசாகும் பொழுது கார்னர், எல்லா கார்னரையும் நீ டைட் பண்ண வேண்டும். ஜாக்கிரதையாயிரு. ஏனென்றால் ஜனங்கள் கூடும் பொழுது அட்மினிஸ்ட்ரேஷன் தேவைப்படுகிறது. அட்மினிஸ்ட்ரேஷன் தேவை இல்லாத பட்சத்திலே, தேவைப்படாத வைக்காத பட்சத்திலே இந்த கார்னர் எல்லாம் வீக்கன் ஆயிரும். அந்த எல்லா கார்னர்களும் சிரமமா இருக்கிறது என்று சொல்லி நாம் எதை நினைத்திருக்கிறோமோ அதெல்லாம் வீக் ஆக போகும். அப்பொழுது கூடாரம் இடிந்து விட போகிறது. சொல்றார் ஏசாயாவுக்கு, நீ அதை ஸ்திரப்படுத்த வேண்டும், கயிறுகளை நீளமாக்க வேண்டும். இந்த ஒரு வளர்ச்சி தடுக்க முடியாத ஒன்று, வளர்ச்சி தடுக்க முடியாத ஒன்று. ஒரு இயேசு கிறிஸ்து 3.5 வருட ஆண்டுகள் ட்ரைனிங் கொடுத்து 12 அப்போஸ்தலரை தயார்படுத்தினார். 120 மாறுகிறது. எண்ணிக்கை வளர்ந்து எண்ணில் அடங்காத எண்ணிக்கையாக மாறும் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆகவே அவர் ஒருவராக இருந்த பொழுது சபை என்கிற ஒரு சர்ச் உருவாவதற்கு முன்னதாகவே அவர் ஆண்டவராக இருப்பது நிமித்தமாக ஒரு காரியத்திற்காக ஒரு ஜெபம் பண்ணார். ஞாபகம் இருக்கா என்னன்னு? யோவான் 17வது அதிகாரம் வாசிங்க. யோவான் 17, 20, 21. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசாரிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். சபை அப்பொழுது உருவாக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து தனியாக இருக்கிறார். ஆனால் அவருக்கு தெரியும் சபை உருவாக போகிறது, உலகம் முழுவதும் இது நிரம்ப போகிறது. அப்பொழுது அட்மினிஸ்ட்ரேஷன் தேவை என்கிறதை அவர் உணர்ந்து, அவர் அறிந்தது நிமித்தமா இந்த வார்த்தைகளை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே இந்த காரியத்திற்காக அவர் ஜெபம் ஏறெடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டு தான் அவர் கடந்து சொல்கிறார். அந்த வார்த்தையை திரும்ப வாசிக்கிறேன். 153வது பக்கம் புதிய ஏற்பாட்டிலே யோவான் 17, 20, 21. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல், இந்த 12 பேருக்கு மாத்திரம் நான் வேண்டிக் கொள்வது அல்ல, அது மாத்திரமல்ல, இவர்களுடைய வார்த்தையினாலே இந்த அப்போஸ்தலர்கள் வெளியே சென்று பேசுகிற வார்த்தையை விசுவாசிக்கக்கூடிய மற்ற எல்லா ஜனங்களும், எந்தெந்த ஜனங்கள்லாம் 12 பேர் 120 கேட்டார்கள், 120 பேரும் சேர்ந்து பேசின வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள், 3000 பேர் கேட்ட ஜனங்கள், பேசின வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள், இப்படி எல்லா ஜனங்களும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஒன்றா இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். எதுக்காக ஜெபிச்சாரு? ஒன்றா இருக்கும்படி. எதுக்காக ஜெபிச்சார்? ஒன்றா இருக்கும்படி. எதுக்காக ஜெபிச்சார்? ஒன்றா இருக்கும்படி. கிறிஸ்தவத்துல வளர 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 ஊழியத்திலே ஒரு பக்கம் பிரச்சனை வரும், குடும்பத்துக்குள்ளே ஒரு பக்கம் பிரச்சனை வரும், சபைக்குள்ளே ஒரு பக்கம் பிரச்சனை வரும். ஆனால் கிறிஸ்தவம் அப்படிங்கிற அந்த பந்தத்திலே பிரச்சனை வரக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்கிறார்கள். எப்பொழுதுமே எந்த சபையா இருக்கட்டும், நாமெல்லாம் எந்த அனுபவத்தில் இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசுறோம், எந்த அனுபவத்தில் இருக்கணும்னு பேசுறோம். இன்னைக்கு ரெகுலரா பேசுற நான் ஒரு சர்மனா எடுத்துட்டு வரல, வசனத்தை வாசித்து அதை விளக்க கொடுக்க போறேன், அவ்வளவுதான். எந்த இதுல நாம் அனுபவத்தில் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆவிக்குரிய அனுபவம் வேற, அப்போஸ்தலர் அனுபவம் வேற. நான் எதிர்பார்க்கிற வார்த்தை வரல, அதனாலதான் திரும்ப திரும்ப கேட்கிறோம். பெந்தேகோஸ்தே அனுபவத்துல இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் சொல்ற உண்டு, எல்லாரும் சொல்றாங்க பெந்தேகோஸ்தே அனுபவத்துல இருக்கணும். பெந்தேகோஸ்தே அனுபவம், பெந்தேகோஸ்தே அனுபவம்னா என்னது? என்னது பெந்தேகோஸ்தே அனுபவம்னா? சொல்ற ஒவ்வொரு வசனத்தையும் வாசிருங்க. 1:14
அப்போஸ்தலர் 1:14 அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். 1:6 என்ன பார்க்கிறோம்? அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அப்படிங்கிறது எப்படி கூடி வந்திருந்தாங்களாம்? 14 என்ன சொல்லுது? இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு. யாரெல்லாம்? அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து தாயோட இயேசு கிறிஸ்துவோட சகோதரரோட அங்க கூடியிருந்தவர்கள் எல்லோரும் எப்படி இருந்தாங்களாம்? ஒருமனப்பட்டு. எத்தனாவது அதிகாரத்துல பாக்குறோம்? 1வது அதிகாரத்துல 14வது 14th வருஷத்துல பாக்குறோம். 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். எப்படி கூடி வந்தாங்க? ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். 50வது நாளிலே வந்த பொழுது. அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறனால எப்பொழுதும் அந்த வார்த்தை மனசுல ஏறிடுது. 50வது நாளிலே வந்த பொழுது, 50வது நாள் என்கிற ஒரு பண்டிகை வந்த பொழுது எப்படி கூடி வந்தாங்க? ஒரு மனதோடு கூடி வருகிறார்கள். ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தார்கள். இன்னொரு வசனம் 2:44 வாசிக்கலாம். ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து 44 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். 1வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கிறோம். கூடி வருகிறார்கள். 14 கூடி வந்தவர்கள் ஒருமனப்பட்டு இருக்கிறார்கள். 2:1 பார்க்கிறோம் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்துல கூடி வருகிறார்கள். 2:44 பார்க்கிறோம் ஒருமித்து இருந்து அவருக்கு அவனை அனுபவிக்கிறார்கள். 46 பிரதர் ராஜன் வாசித்தது போல அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் கூடி வருகிறார்கள். அடுத்த வசனம் 3:1 ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். I want someone to read in English. Acts 3:1. One day Peter and John were going up to the temple at the time of prayer at 3 in the afternoon. Any other version? அப்போஸ்தலர் 3:1. Peter and John went up together into the temple at the hour. Peter and John went together. Peter and John went up together. ரெண்டு பேரும் ஒருமித்து தேவனுடைய ஆலயத்திற்கு போனார்களாம். அந்த வார்த்தை தமிழாக்கத்தில் நாம் இழக்கிறோம். சில மொழிபெயர்ப்பிலையும் அது இழக்கப்படுகிறது. நம்ம தமிழில் நமக்கு அநேக ஆசீர்வாதத்தினால இது கிரேக்க மொழியிலும் எபிரேய மொழியிலும் நேரடியாய் மொழிபெயர்க்கப்பட்டதுனால ஆங்கிலத்தில் நிறைய தவறுகள் இருக்கிறது. ஆனால் தமிழாக்கத்திலே கொஞ்சம் விடுபட்ட காரியங்கள் வார்த்தையை கவனிக்கணும். ஆங்கிலத்தில் நிறைய தவறுகள் இருக்கிறது, தமிழாக்கத்திலே விடுபட்டது இருக்கிறது. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் ஒருமித்து தேவாலயத்திற்கு போனார்கள். பேதுரும் யோவானும் ரெண்டு பேரும் எதிர் அணியில இருக்கக்கூடிய ஜனங்கள். இரண்டு பேரும் இரண்டு கேரக்டர். எதிர் அணியில ஒரு கணவனும் மனைவியும் முதல் 2-3 வருஷத்துல இருப்பதை போல உள்ள ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் படைத்த பேதுரும் யோவானும் 2வது அதிகாரத்துக்கு மறுபடியும் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களிலே அவர்கள் ஒருமித்து தேவாலயத்திற்கு போனார்கள் வாசிக்கிறோம். அடுத்து 4:24 வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. சரி போதும். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுதும் அவர்களுக்கு அந்த ஒரே ஒரு திங்கிங் அவர்களுக்குள்ள இருக்கு. வேற்றுமை இல்லை. இவன் என்ன ஜெபம் பண்றான், அவன் என்ன ஜெபம் பண்றான் பாரு, இவன் நடக்கிறதெல்லாம் வேற, பேசுறதெல்லாம் வேற. அந்த மாதிரியான ஜெபம் வரும் பொழுது பேசவில்லை. அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபிக்கிறார்கள். இன்னொன்னு 32வது வசனம். திரளான கூட்டத்தார், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார். ஒரு பேர் இல்ல, 2 பேர் இல்ல, ஒரு சபை இல்ல, ஒரு கூட்டம் அல்ல, திரளான கூட்டம். ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர் ஒருவனாகிலும் தனக்கு உள்ளவைகளில் ஒன்றையாகிலும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. அவர்களுக்கு சகலமும் பொதுவாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம். 1வது அதிகாரத்திலிருந்து நாம பார்த்துக்கிட்டோம். இதை வரிசையா நான் படிச்சுக்கிட்டே போகலாம். ஒரு மனம், ஓரிடம், ஒரே விஷயம்,
ஒரே மாதிரி, ஒரே சிந்தனை, ஒரே இருதயத்தை, ஒரே மனமும் உள்ளவர்களா இருக்கிறார்கள். என்ன அனுபவம் அது? என்ன அனுபவம்? நமக்கு பெந்தேகோஸ்தே அனுபவம்னா என்ன ஞாபகம் வருது? என்ன ஞாபகம் வருது? அவ்வளவுதான். அந்நிய பாஷை பேசிட்டா நான் பெந்தேகோஸ்தே அனுபவத்துல இருக்கிறேன். அந்நிய பாஷை மாத்திரம் அல்ல, அந்நிய பாஷை ஒன் ஆஃப் த கிஃப்ட். அந்நிய பாஷையை பேசின உடனே முடிஞ்சு போயிருது நமக்கு சாப்டர். ஆனால் பெந்தேகோஸ்தே அனுபவம் அப்படின்னா பெந்தேகோஸ்தே அன்றைக்கு நடந்த முக்கியமான சில விஷயங்கள் இருக்கிறது. கூடி வந்தார்கள், ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள், ஒரே இருதயத்திலே கூடி வந்தார்கள், ஒரே மனமாய் இருந்தார்கள், ஒரே சரீரமாக அவர்கள் ஒருவர் இதுதான் எங்களுடைய பொதுவாக வைத்து அனுபவிக்கக்கூடிய எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. அதையும் தாண்டி, எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மிக விசேஷமான ஒரு காரியம் அந்த நாளிலே நடக்கிற ஒரு காரியம். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள். கவனிக்கணும் எல்லாரும். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள். அப்புறம் என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? இருதயம் குத்தப்பட்டார்கள். போய் கேட்கிறாங்க, நான் என்ன செய்யணும்? ஆமா, தப்பு பண்ணிட்டேன். இந்த இயேசுவை ஆண்டவரும் கிறிஸ்துவமாய் ஆக்கின இயேசுவை நீங்கள் தான் கொலை செய்தீர்கள் சொல்லி நேரடியாக தலையை குட்டுவது போல பேதுரு அவர் குற்றம் சாட்டுகிறார். இந்த ஜனங்கள் எப்படி நீ பேச போச்சு? உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? நீ கலிலேயால இருந்து வந்தவனாச்சு, நீ யாருக்கிட்ட பேசுற தெரியுமா? இந்த மாதிரி இடத்துல நீ உட்கார்ந்து உன்னால பேச முடியுமா? என்ன தகுதி இருக்கு? எல்லாம் ஒரு வார்த்தையும் அந்த ஜனங்கள் கேட்கவே கிடையாது. அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவன் ஆனார்கள். காரணம் அது பெந்தேகோஸ்தே அனுபவம். குத்தப்பட்டதோடு மாத்திரமல்ல, கேட்டது மாத்திரமல்ல, இருதயத்தில் எடுத்துக்கொண்டது மாத்திரமல்ல, அவர்கள் வாயை திறந்து கேட்கிறார்கள், சகோதரரே நாங்கள் இப்பொழுது என்ன செய்யணும்? அது என்னது? பெந்தேகோஸ்தே அனுபவம். நாங்கள் இனி என்ன செய்யணும்? அதுக்கு பேதுரு ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்கள் என்ன பண்ணணுமா? மனம் திரும்புங்கள். ஐயா, நாங்க பழைய காலத்துல இருந்து நாங்க பரிசேயர்கள், பழைய காலத்திலிருந்து நாங்கள் நியாய சாஸ்திரிகள், பழைய காலத்திலிருந்து நாங்கள் எத்தனையோ வேதங்களை நாங்கள் சுருளா வீட்டுல நாங்க வச்சிருக்கிறவர்கள், நாங்க கோயில் மணி அடித்தவர்கள், நாங்கள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவுக்கே கொண்டு போய் சுருளை கொடுத்தவர்கள். அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன பார்த்து நீ எப்படி மனம் திரும்புன்னு சொல்லலாம் அப்படின்னு அவர் கேட்கல. என்ன சொல்றாரு? பேதுரு ஒரு மீனவர், படிப்பறிவில்லாத ஒரு மனுஷர் பிரசங்கம் பண்ணுகிறார். பேசும் பொழுது அதை பேதுரு கேட்கும். அவர்கள் சொல்லும் பொழுது நீங்கள் மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் அடுத்த ஸ்டேஜ் என்ன நடந்துச்சு? மனம் திரும்பினார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள், ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வருகிறார்கள். அது என்ன அனுபவம்? பெந்தேகோஸ்தே அனுபவம். அந்நிய பாஷை பேசுறது மாத்திரம் கிடையாது. நீங்களும் நானும் பாவம் செய்ய தூண்டப்படுகிற உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் பாவம் செய்ய தூண்டப்படுகிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மனைவி நம்மை தூண்ட விடலாம், அல்லது கணவனும் நம்மை பாவத்திலே தூண்டி விடலாம், பிள்ளைகள் நம்மை பாவத்திலே தூண்டி விடலாம், ஒரு சகோதரன் என்னை பாவத்திலே தூண்டி விடலாம், அல்லது என்னுடைய சகோதரி என்னை பாவத்திலே தூண்டி விடலாம், என்னுடைய பெற்றோர் என்னை பாவத்திலே தூண்டி விடலாம், என்னுடைய சபை மக்கள் என்னை பாவத்திலே தூண்டி விடலாம், என்னுடைய ஊழியர் என்னை பாவத்திலே தூண்டி விடலாம். காரணம், நான் எப்படி விசுவாசத்தில் நிற்கிறேன் என்பதை தேவன் அறிந்து தேவன் சோதிப்பதற்காக இதை அனுமதிக்கிறாராம். நான் விசுவாசத்திலே எப்படி இருக்கிறேன் என்பதை சோதிப்பதற்காக தேவன் இவைகளை அனுமதிக்கிறார். என்னுடைய மகன் எனக்கு விரோதமாய் பேசும் பொழுது நான் பாவம் செய்கிறேனா? என்னுடைய மனைவி எனக்கு விரோதமா என்னை தூண்டும் பொழுது, விரோதமா பேச வேண்டியதில்லை, அன்பாய் பேசினாலும் நாம் பாவம் செய்து விடுவோம். அன்பாய் ஒரு கணவன் பேசினாலும் மனைவி பாவத்திற்கு அவளை தள்ளி விடுவான் ஒரு கணவன். என்னுடைய பெற்றோர் தானே, பேசும் பொழுது நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று நான் நினைக்கலாம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த வார்த்தையில. தாய் தகப்பன் சொல்லிட்டாங்க, நான் கீழ்ப்படிஞ்சிடணும். எப்படி பைபிள் சொல்லுது? பைபிள் எப்படிங்க சொல்லுது? கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டீர்கள். பெற்றோர் ஒருவேளை கர்த்தருக்குள்ள இருக்கக்கூடிய பெற்றோராகவே இருந்தாலும் வேதத்துக்கு முரணான சில காரியங்களை சொல்லும் பொழுது கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் அல்ல. அந்த வசனத்தை வாசிங்க. நான் என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்லக்கூடாது. எபேசியர் 6:1 என்று நினைக்கிறேன். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இந்த வசனம் ஒரு சாதாரண மனுஷனுக்கு சொல்லப்படல, கிறிஸ்தவ சபைக்கு, எபேசு சபைக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய வார்த்தையின்படி சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஒருவேளை ஒரு பெற்றோர் இருக்கிறார்கள், நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம்,
நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம், தாயும் தகப்பனும் நல்ல அருமையான கிறிஸ்தவ குடும்பம், அவர்களுக்கு நல்ல ஒரு பாஸ்டருடைய மகளையோ பாஸ்டருடைய மகனுடைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, பிரச்சனை வந்துருச்சு. இப்ப அந்த மகனோ சரியில்லை, மாமியாரோ மாமனாரோ சொல்றாங்க நீ அவளை கொண்டு வீட்டுல விட்டுட்டு வந்துரு, நான் இது சரி வராது, குடும்பத்துக்கு சரி வராது, தேவனுடைய வார்த்தையின்படி சரியில்லை, கொண்டு விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொன்னால் தவறா நல்லதா? அது மனுஷன் பிரிக்க முடியாது. கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டியது பிள்ளைகளுடைய கடமையா இருக்கிறது. பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது இது தவறு என்று சுட்டி காட்ட வேண்டியது பெற்றோருடைய கடமையா இருக்கிறது. பெற்றோர் தவறு செய்யும் பொழுது பிள்ளைகள் சுட்டி காட்ட வேண்டியது தேவனுடைய வார்த்தை இப்படி இருக்கிறதே அப்பா, தேவனுடைய வார்த்தை இப்படி இருக்கிறதே அம்மா, நீங்கள் ஏன் பொறுத்து கொள்ளக்கூடாது, இதை நான் செய்யக்கூடாது என்று தைரியமாய் பேசக்கூடிய தைரியம் ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் வர வேண்டியது கீழ்ப்படிதல் அவசியமா இருக்கிறது. எல்லா காரியத்திலும் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் அப்படி நாம நினைக்கிறோம்னா அந்நிய பாஷை அப்படிங்கிற அந்த மெஜாரிட்டி ஸ்பீச்சை முதல்ல மறந்துருங்க. அது ஒன் ஆஃப் த கிஃப்ட். அதுக்கு தாண்டி அடுத்தது இவ்வளவு இருக்கிறது. டெய்லி நீங்க வார்த்தை கேட்கும் பொழுது மனம் திரும்பணும், இருதயம் குத்தப்படணும், நான் என்ன பண்ணணும்னு கேட்கணும், போய் நான் ஒப்புரவாகணும், ரட்சிப்புக்குள்ளாய் மறுபடியும் என்னுடைய ரட்சிப்பின் பாதையிலே கடந்து வருவதற்கு என்னை நான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அது பெந்தேகோஸ்தே அனுபவம். ஒரு கூட்டத்துல கூட்டிட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், அந்நிய பாஷை பேசிட்டு அப்பா ஆண்டவர் இன்னைக்கு பரலோகத்தை எனக்கு காண்பிச்சு கொடுத்துட்டா வீட்டு வந்துட்டா நம்ம ஏமாற்றப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். எபிரேயர் 13:1 வாசிங்க. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. ஷீதல், can you please read that one? Hebrew 13:1. Keep on loving each other. என்ன சொல்லுது? Keep on loving each other. தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா சகோதர சிநேகம் தொடர்ந்து கொண்டே இருக்கணும், நிலைத்திருக்க கடவுது. அப்படின்னா பிரதர் எனக்கு சிநேகம் இருக்கு பிரதர், நான் அது ஒரு நாளும் நான் குறைக்கல அப்படி கிடையாது அர்த்தம். நிலைத்திருக்க கடவுதுன்னா கீப் ஆன் லவ்விங். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஐ ஹாவ் டு லவ் ஹிம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் அவரை விரும்பணும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் அவரை நேசிக்கணும், எவ்வளவு எனக்கு எதிராக பேசினாலும் நான் அவரை நேசிக்கணும், எவ்வளவு பெருசாக பேசினாலும் தவறாய் பேசினாலும் விரோதமாய் வந்தாலும் எனக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் கொடுத்தாலும் நான் அவர்களை சிநேகம் செய்ய வேண்டும். காரணம் அவர் எனக்கு ஒரு சகோதரர். எவ்வளவு பிரச்சனை எனக்கு சிண்டு பிடிச்சு எனக்கு முடிச்சு விட்டாலும் பிரச்சனையில கொண்டு வந்தாலும் அவள் எனக்கு சகோதரி, நான் சிநேகிக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவரின் இரத்தத்தினாலே வாங்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே வாங்கப்பட்டிருக்கிறோம். வேண்டாதவர்களா இருந்தாலும் சரி, வேண்டியவர்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார், அவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். காசு கொடுத்தோம்னா திரும்ப வாங்கிடலாம். ஒரு ரத்தத்தை இன்னைக்கு யாரும் வாங்க முடியாது. முழு ரத்தத்தையும் கொடுத்து ஒருத்தர் வாங்கியிருக்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் விரும்பினதுனாலே அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கல, அல்லது நீங்கள் விரும்பாததுனாலே அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கல. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தது இயேசு கிறிஸ்து. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்களையும் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஏற்றுக்கொண்டது தேவன். அப்படி இருக்கும் பொழுது நான் விரும்பினாலும் எனக்கு விரும்பாத ஒரு சகோதரனா இருக்கட்டும், எனக்கு விரும்பாத ஒரு சகோதரியா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், அவர்களும் நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகள் தான். நான் அவர்களை நேசித்துதான் ஆக வேண்டும். அது தேவனுடைய கடமை, தேவன் நமக்கு கொடுத்த கடமை. நீங்கள் நாம் ஒவ்வொருவரும் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளை, நான் கிறிஸ்தவன், இயேசு கிறிஸ்துனாலே நான் ரட்சிப்புகளாய் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்கிற ஒவ்வொருவருக்கும் விழுந்த கடமை என்னன்னு சொன்னால் எந்த ஒரு கிறிஸ்தவனையும் நான் நேசித்துதான் ஆக வேண்டும், நேசித்து கொண்டே இருக்க வேண்டும், எல்லா நேரங்களிலும் நான் நேசிக்க வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் நான் நேசிக்க வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. இன்னொரு வசனம் எபிரேயர் 10:24. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நம்ம 10:25 அடிக்கடி நம்ம தியானிப்போம். சபை கூடி வருதலே விட்டு விடுகிறது போல. ஆனால் எப்படி, எதுக்காக? மேல் என்ன சொல்லுகிறார்? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் என்ன பண்ணணுமா? ஏவப்படும்படி. நான் ஏவப்படணும். சபைக்கு வரும் பொழுது சபையிலே நான் அன்பை கற்றுக்கொள்ள வேண்டும், நற்கிரியைகள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சபைக்கு நான் எதற்காக கடந்து வருகிறேன்? சண்டை போடுவதற்கு அல்ல, பழைய பிரச்சனையை பேசிக்கொள்வதற்கு அல்ல,
பழைய காரியங்களை நான் வந்து அலசுவதற்காக அல்ல. போன வாரம் நடந்ததுலேருந்து இந்த வாரம் வரைக்கும் என்னென்னலாம் நடந்துச்சு, யாரெல்லாம் எங்கெல்லாம் மீட்டிங் போட்டாங்க, யாரெல்லாம் எப்படிலாம் பேசிக்கிட்டாங்க, யாரெல்லாம் என்னென்னலாம் வந்து சம்பாஷணை பண்ணிக்கிட்டாங்க, பிரதர் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக சபைக்கு வருவதல்ல. சபைக்கு வருவது அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நான் ஏவப்பட வேண்டும். ஐ ஹாவ் டு பி இன்டியூஸ்டு. நான் ஏவப்படணும், அதுக்குள்ள நான் கடந்து செல்ல வேண்டும். ஒருவர் கவனித்து நான் வந்து சபை கூடி வருதலை விட்டு விடாமல் நான் இருக்க வேண்டியது அவசியமா. இன்னொரு வசனம் யோவான் 13:34-35. ஜான் 13:34-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிறவனா இருந்தால், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிறவனா இருந்தால், நான் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷன் என்று சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக எப்படி இயேசு கிறிஸ்து அன்பா இருந்தாரோ நான் இருந்துதான் ஆக வேண்டும். இல்லைன்னா கிறிஸ்தவன் சொல்லாதீங்க, விட்டுட்டு போயிருங்க. ஐ எம் சாரி டு சே தட். கிறிஸ்தவன் சொல்றதா இருந்தால் நான் நிச்சயமாய் அன்பு கூற வேண்டும், இல்லைன்னா தேவையில்லாத சாபங்களை நான் வரவழைத்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். என்னுடைய நடக்கை சாட்சியா இருக்க வேண்டும், என்னுடைய நடக்கை உதாரணமா இருக்க வேண்டும், என்னுடைய நடக்கை ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படதா இருக்கணும். நான் ஜோயல் என்பதனாலேயோ, எடி ஜோயல் என்பதனாலேயோ, ஜோசப் என்பதனாலேயோ, பீட்டர் என்பதனாலேயோ நான் கிறிஸ்தவனா இருக்க கூடாது. திண்டுக்கல்ல பாஸ்டர் முருகன் ஒருத்தர் இருக்கார், 83 84 நினைக்கிறேன். நாங்கள் பிடிஹெச் படிக்கும் பொழுது என்னோட சேர்ந்து அவர் படித்த ஒரு மனுஷன். அவர் வேணும்னே நான் அந்த பேர் தான் வச்சிருப்பேன்னு சொன்னார். வைராக்கியமாய் ஒரு சாட்சியாய் நிற்கணும். டயானா அப்படிங்கிறது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எப்ரேய தேசத்துல ஒரு விக்கிரகம், கிறிஸ்டியன் பெயர் கிடையாது. நம்ம ஊர்ல முருகன் சொன்னா ஒரு விக்கிரகத்தின் பெயர். அவர் அப்படிதான் ஒரு வைராக்கியம் இருந்தார். நான் பெயர்னாலே அழைக்கப்படக்கூடாது, என்னுடைய அன்பினாலே, பேச்சினாலே, நடக்கையினாலே, என்னுடைய கூடுகையினாலே ஜனங்கள் நான் கிறிஸ்தவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். காரணம் அப்படி இருப்பதனாலே நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறேன். நமக்குள்ளே சண்டை போட்டுட்டு, நமக்குள்ளே வேற்றுமை காட்டிட்டு, நமக்குள்ளே எல்லா விதமான கசப்புகளை வளர்த்து கொண்டு என்னத்துக்கு கிறிஸ்தவம்? ஏன் இந்த சாபம்? யாருக்கு நம்ம பிரசங்கிக்க போறோம்? யாருக்கு ஜெபம் பண்ண போறோம்? எப்படி நம்ம வாழ்வோம்? தேவையா அதெல்லாம் நமக்கு? இன்னொரு வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள். யாதொரு ஆறுதலும் அன்பினாலே 271வது பக்கம், பேஜ் நம்பர் 271 வாசிங்க. தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு இறுக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிர்வாகிங்கள். இத கொஞ்சம் ரிவர்ஸ்ல படிக்கணும். எப்படின்னா, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்திக்க வேண்டுமானால், திரும்ப வாசிக்கிறேன், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே நாம் சிந்திக்க வேண்டுமானால், மேல பாருங்க, கிறிஸ்துவுக்குள் ஆறுதல், தேறுதல், ஐக்கியம், பட்சம், இரக்கங்கள். அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே அன்பு, கிறிஸ்துவுக்குள்ளே தேறுதல், கிறிஸ்துவுக்குள்ளே ஐக்கியம், கிறிஸ்துவுக்குள்ளே உருக்கமான பட்சம், இரக்கங்கள் உண்டானாலே ஒழிய உங்களுக்கு ஏக சிந்தையும் ஏக அன்பும் இருக்காது. திரும்பவும் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள் நான் எனக்கு ஒரு ஆறுதல், கிறிஸ்துவுக்குள் எனக்கு ஒரு தேறுதல், கிறிஸ்துவுக்குள் எனக்கு ஒரு ஐக்கியம், எந்த ஒரு பட்சமும் இரக்கங்களும் எனக்கு இருக்கிறதா இருந்தால்தான் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களா இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்திக்க முடியும். எதுவுமே இல்லாம நான் ஜெபம் பண்றேன், நான் பேசுறேன், நான் பைபிளை வாசிக்கிறேன், நான் பாடுறேன், நான் அந்நிய பாஷை பேசுறேன், நான் கிறிஸ்தவன், இறந்தா தூதர் என்னை கொண்டு போய் அங்க கொண்டு உட்கார வைப்பார், நான் நடக்காது. பைபிள் அதை சொல்லவில்லை. எந்த ஒரு தேர்தலும் எனக்கு வரணும், கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு ஏக சிந்தை வரணும்னு சொன்னால் நான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் ஆறுதல் அடையணும், கிறிஸ்துவுக்குள்ளே நான் தேர்தல் அடையணும், கிறிஸ்துவுக்குள்ளே நான் ஐக்கியமா இருக்கணும். எல்லா பட்சமும் இரக்கங்களும் எனக்கு இருந்தாலே ஒழிய இது நடக்க போவது கிடையாது. அவர் நமக்காக மரித்து எல்லா காரியங்களையும் நமக்காக அவர் விட்டு கொடுத்த பொழுது அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிற நாம்
ஒருவரை ஒருவர் பேசுவதற்கு, அணைப்பதற்கு, பொறுத்து போவதற்கு நமக்கு கஷ்டமா இருக்கிறது. யாக்கோபு 5:11 வாசிக்கலாம். பேஜ் நம்பர் 316. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரு. யோபின் பொறுமை என்ன தெரியும் நமக்கு? யோபினுடைய பொறுமை நமக்கு என்ன தெரியும்? எதுலெல்லாம் பொறுமையா இருந்தார்? எதுல பொறுமையா இருந்தார்? அவருக்கு ஒரு காலத்துல ராஜாவை போல வாழ்ந்த ஒரு பெரிய பணக்காரர், உத்தமமாய் வாழ்ந்த ஒரு பெரிய மனுஷன், எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு பெரிய மனுஷன், அவருக்கு திடீர்னு ஒரு பெரிய அவமானம் வந்துருச்சு. என்ன அவமானம்? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவருடைய ஆடு மாடுகள் எல்லாம் அடிக்கப்பட்டு போனுச்சு. கொஞ்ச நேரத்துக்குள்ளார பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள எல்லா சொத்தும் போயிருச்சு. உடம்புல அசிங்கம் ஆயிடுச்சு. உடம்பெல்லாம் பருக்கள் வந்துருச்சு. ரோட்ல போக முடியுமா? இப்போ ரோட்ல போனா ஜனம் என்ன சொல்லும்? அவரை கேவலப்படுத்தும். பாரு, இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான், இத்தனை வருஷம் பெரிய உத்தமனா இருந்தான், இன்னைக்கு என்ன ஆச்சு? அவன் என்ன பாவம் பண்ணானே யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நாசமா போயிட்டான். அவனுடைய பலன் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஜனம் நிச்சயமாய் பேசி இருக்கும். ஆகா ஓகன் வாழ்ந்தவர்கள் தாழ்ந்து இருக்கும் பொழுதுதான் அந்த உணர்வை பெற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு தான் அந்த அனுபவம் இருக்கும். தாழ்ந்தவர்கள் மேன்மையாய் வரும் பொழுது அந்த அனுபவம் இருக்காது. மேன்மையாய் இருந்தவர்கள் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டத்துல இருந்தவர்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். மேன்மையா இருந்த ஜனங்கள் ஒருவேளை சோற்றுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவர்களுக்கு அந்த வேதனை புரியும். ரோட்டுக்கு போகும் பொழுது அடுத்த ஜனம் நம்ம பார்க்கும் பொழுது நேருக்கு நேராக நம்ம பார்த்து பேசுவார்கள். இவன் அப்படிப்பட்டவன், இன்னைக்கு எப்படி இருக்கிறான் பார், என்ன பாவம் பண்ணானே யாருக்கு தெரியும்? அந்த வேதனை ஒரு பக்கம். அவர் பொறுமையா இருக்கிறார். பொறுமையில என்ன சொல்லுது? பொறுமையில என்ன சொல்லுது? ஏன் எதுல பொறுமையா இருந்தார்? எதுல பொறுமையா இருந்தார்? தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்காம இருந்தார். அதுலதான் பொறுமை. நினைச்சிருந்த என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டு இருந்த, அவனுக்கு என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படி கேட்டுல பொறுமையா இருந்தாரு. பேசுறியா நீ பேசிட்டு போ, அப்படியா ரைட் சந்தோஷம். எனக்கு விரோதமா நீ பேசுறியா பேசிட்டு போ, என்னை அசிங்கப்படுத்தினியா பேசிட்டு போ, நான் மேல இருந்தேன் நீ சந்தோஷமா இருந்த, இன்னைக்கு நான் கீழே இருக்கிறேன் நீ என்னை சிரிக்கிற சிரிச்சுட்டு போ. பொறுமையா இருந்தார். அடுத்தது காசு போனுச்சு, பிள்ளைகள் போனார்கள், சொத்து போயிருச்சு, சரீரத்தின் அழகும் போயிருச்சு. பக்கத்துல யாரும் டீ கூட கொண்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு வீட்டுக்கு போனோம்னா டீ கொண்டு கொடுக்கறதுக்கு அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஒரு பேப்பர் கப்ல கொண்டு கொடுத்துருந்துருக்கலாம், அலுமினிய தட்டுல கொண்டு சாப்பாடு கொடுத்துருக்கலாம். ஒரு காலத்துல ஒரு பெரிய ராஜா தான். ஆனா இன்னைக்கு யார் வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். பெரிய பணக்காரர் இருந்ததுதான். ஆனால் அவரை பார்த்து விசாரிப்பதற்கு அங்க ஜனங்கள் வராமல் அவரை பார்த்து அட்வைஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இவர் அட்வைஸ் பண்ணி கொண்டிருந்த நாட்கள் போக இவருக்கு ஜனங்கள் வந்து அட்வைஸ் பண்ற அளவிற்கு அவர் தாழ்த்தப்பட்டு போனார். அந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் முறுமுறுக்காமல் பொறுமையா இருந்தார். அதுல இன்னொரு ஒரு பெரிய சோதனை இருக்கு. என்ன சோதனை சொல்லுங்க? என்னது? ஆண்டவர் பாருங்க, எல்லாத்தையும் எடுத்தவர். அல்டிமேட் நோக்கம் என்னது? அல்டிமேட் நோக்கம் என்ன? பிசாசுக்கு எந்த சந்தோஷமும் கொடுத்துடக்கூடாது. எந்த சந்தோஷமும், எல்லா சந்தோஷம் எடு அப்படிங்கறத அவனுடைய நோக்கம். எல்லா சந்தோஷம் எடுத்துரு அப்படின்னா அவனுக்கு சந்தோஷமா இருந்த சொத்து போயிருச்சு, சந்தோஷமா இருந்த மேனி போயிருச்சு, சந்தோஷமா இருந்த பிள்ளைகள் போயிட்டார்கள், சந்தோஷமா இருந்த ஆடு மாடுகள் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. சந்தோஷமா இருந்த மனைவியும் போயிருந்தால் அவரு என்ன பண்ணிருப்பாரு? அட்லீஸ்ட் ஒரு பக்கம் நிம்மதியா இருந்திருப்பாரு. இந்த அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு என்னத்து நீ பண்ணிக்கிட்டு, கூட படுத்திருப்பாங்களா நினைச்சு பாருங்க, சமையல் போட்டு இருந்திருப்பாங்களா நினைச்சு பாருங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. கூட உட்காந்து இந்த ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பேசுறது போகட்டும், எதிர்த்த ஜனங்கள் பாக்குற ஜனங்கள் ஒரு பக்கம் பேசுறது போகட்டும், பக்கத்திலே உட்காந்து இந்த அம்மா எவ்வளவு முறுமுறுத்திருப்பாங்க நினைச்சு பாருங்க.
நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எப்படிலாம் இருந்த, எப்படிலாம் வாழ்ந்த, என்ன தப்பு பண்ண யாருக்கு தெரியும்? நீ எங்க போய் எவ்வளவு பார்த்து யாருக்கு தெரியும்? உனக்கு இப்படி ஒரு வியாதி வந்திருக்கு. நிச்சயமாய் பேசியிருந்திருக்க கூடும். எல்லா வகையிலும் பிரச்சனைகளை அவர்கள் மூலமாக எல்லா விதமான நெருக்கத்தையும் நமக்கு வேதாந்தத்தில் ரொம்ப அழகா ஒரு டீசெண்டா சொல்லியிருக்கு, ஜீவனை விட்டுட்டு போகுமையான்னு. அந்த ஒரு வார்த்தை ஒரு மனைவி ஒரு புருஷனை பார்த்து செத்து போன்னு சொல்றாங்கன்னு சொன்னா வேற என்னென்னலாம் பேசி இருக்க மாட்டார்கள். உன்னை கட்டி உன்னால நான் வெளியே போக முடியல, உன்னால என்னோட யாரும் வந்து பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு அவமானமா இருக்கு, எனக்கு அசிங்கமா இருக்கு, என்னை விவாகரத்தாவது பண்ணிரு இப்பெல்லாம் சொல்லியிருப்பாங்களா தெரியாது. பட் எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்திருந்திருப்பார்கள். அவ்வளவு விதமான டார்ச்சர்லயும் யோபு என்ன பண்ணாரு? பேசாம இருந்தாரோ. இப்ப இந்த 5:11 திரும்ப வாசிங்க. யாக்கோபு 5:11. பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். கடைசி வரைக்கும் யோபு he was enduring the pain. அதை நம்ம கவனிக்கணும். கஷ்டத்திலே அவர் பொறுமையா இருந்தார், வேதனையிலே பொறுமையா இருந்தார், அவமானத்திலே பொறுமையா இருந்தார், நெருக்கப்பட்ட நேரத்திலே பொறுமையா இருந்தார், வேதனைப்பட்ட நேரத்திலே பொறுமையா இருந்தார், எல்லாரும் கைவிடப்பட்ட நேரத்திலே பொறுமையா இருந்தார். அவருக்கு ஆதரவு ஒண்ணுமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு நேரத்துல அவர் பொறுமையா இருக்கிறாரு. அந்த பொறுமையை நாம என்ன பண்றோம்? நம்மளுடைய லைஃப்ல நமக்கு எல்லாமே வந்திருக்கு. நம்ம யாரும் இங்க புதிய ஜனங்கள் அல்ல, நாம் புதிய கிறிஸ்தவர்களும் கிடையாது. எல்லா அவமானங்களையும் நாம் பட்டிருக்கிறோம், எல்லா வேதனைகளும் நாம் பட்டிருக்கிறோம், எல்லா விதமான கல் அடிகளை பட்டிருக்கிறோம், எல்லா விதமான சோதனைகளும் நாம் சகித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் சகித்திருக்கிறோமா? பொறுத்திருக்கிறோமா? பொறுத்திருக்க வேண்டியது நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பாடம். யாக்கோபு 1:12 வாசிக்கலாம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு பீரியட் தேவன் அவருக்கு கொடுக்கிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஜெயிக்கிற மனுஷன் கிடையாது. இந்த இடத்துல ஐஸ்வர்யவான் மேல சொல்றார் பாருங்க, ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உலர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போவோம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். அப்படிப்பட்ட சோதனை. மேலிருந்து தாழ்ந்தவன், தாழ்ந்து மேலே வந்தவன், நன்றாயிருந்தவன் அவமானப்படும் பொழுது, நன்றாயிருந்தவன் அசிங்கப்படும் பொழுது, நன்றாய் ஊழியம் செய்தவன் வேதனைப்படும் பொழுது, நன்றாயிருந்த விசுவாசி தேவையில்லாதபடிக்கு பின் எடுக்கப்படும் பொழுது அவன் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். அப்படிப்பட்ட சோதனை சகிக்க வேண்டும். அப்பன் மனுஷவன், அவன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. நம்மளாம் பாதியில ஒடியாந்துடுறோம், பாதியில நம்ம ஒடியாந்துடுறோம். 100 மீட்டர் ரேஸ் நம்ம ரொம்ப ஸ்பீடா உட்காந்து ஓட ஆரம்பிப்போம். 50 மீட்டர் போனோடனே கீச்சு மூச்சு இழுத்துட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்? நடுவில் வெளியே ஓடியாந்துறது. நம்ம லாஸ்டா போனாலும் பரவாயில்லன்னு போய் பினிஷ் பண்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது கிடையாது. இப்படியே சைட்ல வெளியே ஓடியாந்துரு, வந்துரு எல்லாரும் சைட்ல வந்து கூப்பிடுறாங்க, சைட்ல எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. நீ என்னையா அவன் முன்னாடி ஓடி போயிட்டான், இன்னும் இங்கதான் போயிட்டு இருக்க, இப்படியே வந்துரு. பிசாசு அப்படிதான் கூப்பிடுறான். முடிக்க வேண்டும். நாம ஜீவ கிரீடத்தை தொடங்கி இருக்கிறோம், அதை முடிக்க வேண்டும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அது வரைக்கும் ஆண்டவர் காத்திருக்கிறாரு. இன்றைய வரைக்கும் சோதனை இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த சோதனையை நான் ஜெயிக்கும் வரைக்கும் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அதை நான் ஜெயிக்கும் பொழுது எனக்கு ஒரு கிரீடம் தேவன் கொடுக்கிறார். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுகிறான். எப்போ பெறுகிறானா? அவன் சகித்து கடந்து வந்தது பின்பு, உத்தமன் என்று விளங்கின பின்பு. ஆண்டவருக்கு நான் எப்பொழுது உத்தமன் விளங்குதோ நமக்கு தெரியாது. நான் எப்போ உத்தமன் ஆண்டவருக்கு யாரு போய் சொல்றாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணணுமா? பொறுத்திருக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. பிரசங்கி 7:8 வாசிக்கலாம். எக்லீசியஸ் 7:7 ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும். பேஜ் நம்பர் 796 பழைய ஏற்பாடு தமிழ் வேதாகமத்திலே பேஜ் நம்பர் 796 வாசிங்க சிஸ்டர். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. போதும். தொடங்குறது பெருசு இல்ல, நான் ஞானஸ்நானம் எடுத்தது பெருசு இல்ல, கிறிஸ்தவனா இருக்க வேண்டும் என்று நினைத்தது பெருசு இல்ல. பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனம் 796வது பக்கம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. நான் ஒரு துவக்கிறது பெருசு அல்ல. என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகா துவங்கி இருக்கலாம். மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவியோ ஒரு கணவனை கைப்பிடித்திருந்திருக்கலாம். முதல் 6 மாசம் 1 வருஷம் ரொம்ப சந்தோஷமா போயிருக்கலாம்.
நீ தான் எங்களுக்கு ஏத்த மருமகள், எங்களுக்கு ஏத்த மருமகன், ஆண்டவர் கொடுத்தவர் அப்படிலாம் பேசின வார்த்தை 1 வருஷம் கழிச்சு என்ன ஆயிரும்? எத்தனை ப்ரொபோசல் வந்துச்சு, நாங்க தவறுதலா இதை எடுத்துட்டோம், தவறுதலா இந்த ப்ரொபோசலை நாங்க எடுத்துட்டோம். எப்போ வருது? 1 வருஷத்துக்கு வரும். 1 வருஷம் வரைக்கும் இந்த ஃபேமிலி சப்ஜெக்ட்லாம் வரப்போகுது. பின்னாடி பைபிள் ஸ்டடியில் அதெல்லாம் வரும். கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு. ஒரு காரியத்தின் துவக்கம் பெரிது கிடையாது, அதை முடிக்க வேண்டியது அவசியம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துடைய பாதையில துவங்கி இருக்கிறோம், இன்னும் முடிக்கல. முடிக்கிறது வரைக்கும் நான் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து சிலுவையின் முடிவு வரைந்தும் சகித்துக் கொண்டிருந்தாராம். காரணம், அவருக்கு என்று ஒரு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிற என்கிற நம்பிக்கை, ஒரு கன்ஃபர்மேஷன் அவர் கொடுக்கப்பட்டதை தைரியமாக எடுத்துக்கொண்டார். எவ்வளவு அவமானப்படுத்திட்டு போ, நான் கிறிஸ்துவனுடைய லைஃப்ல ஓடிக்கிட்டு இருக்கிறேன், நான் பொறுக்க வேண்டியதும் பொறுத்திருக்க வேண்டியதும் இருக்கிறதுனால தேவன் என்னை எப்பொழுது என்னை உத்தமன்னு நினைக்கிறாரோ அதுக்கு தெரியும். எல்லாரும் நீங்க பார்க்க போறீங்க, அன்னைக்கு தெரியும். இதே மனைவி என்னை ஆசீர்வதிப்பாள், இதே மனைவி ஐயோ நான் தப்பு பண்ணேன் காலில் விழுந்து கதற போறா, இதே பிள்ளைகளை போல எனக்கு தேவன் பிள்ளைகளை கொடுப்பார், இதே சொத்துக்களை போல தேவன் சொத்துக்களை கொடுப்பார். எந்த மனுஷனை தூற்றுனானோ அவன் வந்து என் இடத்துல மன்னிப்பு கேட்டு என்னை ஆசீர்வதித்து கடந்து செல்வன், என்னோட தோள் மேல தோள் போட்டு சாய்ந்து கொண்டு நண்பனைன்னு சொல்ல போறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அதை நிச்சயமாய் தேவன் கொடுப்பார். ஏனென்றால் உங்களையும் என்னையும் தேவன் தன்னுடைய பிள்ளையின் ரத்தத்தினாலே வாங்கியிருக்கிறார், காசு கொடுத்து வாங்கல, ரத்தத்தினாலே வாங்கியிருக்கிறார். அப்போ ஏன் அது நம்ம நிச்சயமாய் செய்ய மாட்டார்? காரணம், இழந்து போவது காரணம் என்ன? நாம் உத்தமன் என்று விளங்குவதற்கு முன்னதாகவே பின்னாடி ரேஸ்ல இருந்து ஒடியாந்துடுறோம். யாக்கோபு 5:9 சகோதரரே, உங்கள் நியாயத்திற்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். 316வது பக்கம், பேஜ் நம்பர் 316, யாக்கோபு 5:9 வாசிங்க திரும்பவும். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். யாருக்கு சொல்லியிருக்குங்க? அது யாருக்கு சொல்லியிருக்கு? யாருக்கு சொல்லியிருக்கு? அதுலயே தான் போட்டிருக்கு சகோதரரே. அப்ப பெண்களுக்குலாம் இல்லைன்னு இல்லை, வழக்கமாவே சகோதரருக்கு தான் அந்த அட்டென்ஷன் அல்லது அட்ரஸிங் எப்பவுமே சகோதரர் தான். ஆனா அதுல தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும். யாக்கோபு கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். 1வது அதிகாரத்துல 1 வசனத்துல வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்க முடியும், தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறார். அதாவது எல்லா கோத்திரங்களுக்கும், சகோதரர் மாத்திரம்னா கிறிஸ்துவுக்குள்ள உள்ள பிள்ளைகள் சகோதரிகளுக்கும், சகோதரரே சகோதரியே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு, நீ சரியா நீ தவறா அப்படின்னு சொல்லப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். போய் கம்ப்ளைண்ட் பண்ணிராத. ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது யார் நியாயம் தீர்க்கப்படுகிறார்களா? யார் நியாயம் தீர்க்கப்படுறாங்க? நான் போய் போலீஸ்ல போய் எஃப்ஐஆர் எழுத போறேன், போலீஸ் என்னை பிடிச்சி உள்ள போட்டான், பைபிள் அப்படிதான் சொல்லுது. நான் ஒருவருக்கு எதிராக பிராது கொடுக்க எஃப்ஐஆர் எழுதுவதற்கு போலீஸ் ஸ்டேஷன் போறேன். போலீஸ் என்ன பண்றாரு, நான் யாரை குறிச்சு எழுதுறேனோ அவரை பிடிக்கிறதுக்கு போல என்னை பிடிச்சி உள்ள போட்டான். வசனத்தை திரும்ப வாசிங்க. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு நீங்கள் போய் முறையிடாதிருங்கள். நான் முறையிடும் பொழுது வேதாமம் உலகம் என்ன சொல்லுது? முறையிடுவர்கள் முதல்ல யார் எஃப்ஐஆர் எழுதுறானோ அவன் நல்லவன். ஆனால் பைபிள் அப்படி சொல்லல. யாரு முதல்ல எஃப்ஐஆர் எழுதுறானோ அவன் தான் குற்றவாளி. நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணணும். இது சகோதரருக்கு சொல்லியிருக்கு, சகோதரிகளுக்கு சொல்லியிருக்கு, கிறிஸ்தவன் அல்லாதவனுக்கு சொல்லப்படவில்லை. கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவன் அல்லாதவனுக்கும் சொல்லப்படவில்லை. கிறிஸ்தவனுக்கும் இடையில சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் சொல்கிற வார்த்தை, ஒரு சகோதரனுக்கு விரோதமாய் ஒரு சகோதரிக்கு விரோதமாய் முறையிடாதிருங்கள். யார்கிட்ட போய் முறையிடாதிருங்கள்? யாருக்கிட்டமே போய் முறையிடாதிருங்கள். நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் காமனா முறையிடாதிருங்கள். ஒருத்தர்கிட்டையும் போய் ஒருவரையும் குறித்து முறையிடாதிருங்கள். ஏனென்றால் நியாயாதிபதி எங்க இருக்கிறாரா? வாசப்படியில் இருக்கிறார். நீங்க வெளியே போகும்பொழுது அவருக்கு தெரியும். நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது அவருக்கு தெரியும் என்ன பண்ண போறீங்கன்னு. நியாயாதிபதி வாசப்படியில தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. நினைச்சிட்டே இருக்காதீங்க. He knows what you are doing. பேசுறது ஒருவேளை நீங்க நீதிமானா பேசிடலாம், பேசுறது ஒருவேளை நீங்க பெரிய ஒரு நான் நல்லதுதான் பண்ணிருக்கிறேன்னு சொல்லி நீங்க பேசிடலாம், அழகான ரிப்போர்ட்டை நீங்க போட்டு கொடுத்துடலாம். ஆனால் உங்களுடைய உள்ளம்
மற்றவர்களுக்கு தெரியாமல் நீங்க யாரிடத்தெல்லாம் பேசினீர்கள், உங்களுடைய உள்ளம் மற்றவர்களுக்கு தெரியாமல் யாரெல்லாம் எஸ்எம்எஸ் பண்ணீங்க, யாரெல்லாம் உட்கார்ந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்க, எப்படி எப்படிலாம் உங்களுடைய டிஸ்கஷனுக்கு நீங்க பேசும் ஃபவுண்டேஷனை நீங்க உருவாக்கி நீங்க வந்து ஒரு கோட்டையை உருவாக்குனீங்க அப்படிங்கிறது வாசற்படியில உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிற தேவனுக்கு தெரியும். நான் ஒருவருக்கு ஒருவர் முறையிடக்கூடாது. எனக்கும் சேர்த்து நான் சொல்லுகிறேன், ஒருவருக்கு ஒருவர் நான் முறையிடும் பொழுது எதுக்கு முறையிடுறோம்? ஒரு வசனத்தை வாசிங்க, 1 கொரிந்தியர் 4:5. ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள். 229வது பக்கம் 1 கொரிந்தியர் 4:5. ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்திற்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். நீங்கள் கிறிஸ்தவன், நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நீங்கள் விசுவாசிகள், நான் நியாயமாய் இருக்கிறேன், நான் நியாயமா நடந்து கொள்கிறேன், எனக்கு விரோதமா இந்த காரியம் நடக்கிறது, நான் இதை செய்யவில்லை, ஆனாலும் இவர்கள் என்னை குற்றப்படுத்துகிறார்கள், நான் இப்படி செய்யவே இல்லை, இருந்தாலும் எனக்கு விரோதமா செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்கு தோணுகிறது என்று சொன்னால் நான் அமைதியா இருக்கணும். என்னுடைய நியாயத்தை நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் இன்றைக்கு எனக்கு விரோதமாய் இந்த மனுஷன் தூஷிப்பதற்கு தேவன் அவனுக்கு இந்த நியாயத்தை கொடுத்திருக்கிறார். தாவீது சொல்றாரு, நான் போய் அடிச்சிடட்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஒன்னும் பண்ணாத, இன்னைக்கு என்னைய இவன் தூஷிக்கணும்னு சொல்லி தேவன் அவனுக்கு நியமிச்சிருக்கிறாராம். இப்ப நான் தூஷிக்கப்படும் பொழுது நான் சிரிச்சிட்டு இருக்கணும். பரவாயில்ல, தேவன் என்னை ஒரு மனுஷனா நினைச்சு எனக்கு ஒரு சோதனையை கொடுக்கிறதுக்கு ஒருத்தர் அனுப்பி இருக்கிறாருன்னு சொன்னா நான் ஸ்டில் ஐ எம் இன் ஹிஸ் விசினிட்டி, நான் இன்னமும் அவருடைய பார்வையில நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷப்படணும். கம்பெனில இருந்து நம்ம வந்து ஒரு கடைநிலை ஊழியனா நான் இருக்கலாம், ஆனால் மேல இருந்து ஒரு போன் கால் வருது, ஓனர் வந்து கூப்பிடுறாரு, இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன வேலை இருக்கு, பாத்ரூம் கழுவணும், வந்து கழுவிட்டு போ அப்படின்னு ஒரு பெரிய முதலாளி கூப்பிடுறாரு. 2000 பேர் இருக்கிற கம்பெனில ஒரு சாதாரண ஒரு மனுஷனை முதலாளி கூப்பிட்டு கேட்கிறாருன்னா அவன் என்ன சொல்லணும்? போய் செய்வான், துக்கத்தோட செய்வான். இந்த மனுஷனுக்கு வேலைக்காரங்க கிடையாதா? இந்த மனுஷனுக்கு இந்த வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையா? நான் அங்க இருந்து வரணுமா? இவர் என்னமோ எனக்கு சம்பளம் கொடுக்கறது மாதிரியும், இவர் என்னமோ எனக்கு வந்து இதுக்காக என்னை வச்சிருக்கிற மாதிரியும் எல்லா மனுஷனும் அசிங்கப்படுத்துறதுக்கு அந்த வீட்டுக்குள்ள எல்லா மேனேஜர்ஸும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லாரும் முன்னாடி என்னை கூப்பிட்டு பாத்ரூம் கடை வச்சுட்டாருன்னு அசிங்கப்படுறதை விட நான் என்ன நினைக்கணும்? எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது யாரையும் என்னுடைய முதலாளி மனசுல தோணல, என்னைய கூப்பிட்டு பாத்ரூம் கழுவ சொல்றாருன்னு சொன்னால் அவருடைய இருதயத்துல நான் இருக்கிறேன். அதுதான் அந்த நோக்கத்தை நான் வைத்திருக்க வேண்டும். தேவன் என்னை தூஷிப்பதற்கு ஒரு மனுஷனை அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால் தேவன் என்னை நினைத்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை என்னை உணர்த்துவதற்கு தேவன் என்னை நினைத்திருக்கிறார். உலகத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும் பொழுது எனக்கு ஏன் இந்த சோதனை? காரணம், நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவராக இருக்கிறதுனால ஒவ்வொரு நேரத்திலும் தேவன் நம்மை வழி நடத்துகிறதிலே அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறதை நாம் உணர வேண்டும். 1 கொரிந்தியர் 6:7 வாசிக்கலாம். நீங்கள் ஒருவரோட ஒருவர் வழக்காடுகிறது எவ்வளவு குற்றமா இருக்கிறது. 231வது பக்கம் 1 கொரிந்தியர் 6:7 வாசிங்க. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்கு ஆடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை? இது யாருக்கு சொல்லுது? யாருக்கு சொல்லுது? யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு. அப்போஸ்தலரை தாண்டிட்டாலே, ரோமரை தாண்டிட்டாலே மெஜாரிட்டி அல்லது 99% until and unless specified, இது பொதுவாகவே கிறிஸ்தவர்களுக்கு சொன்ன ஒரு வாக்கியங்கள். ஒரு கிறிஸ்தவ சபைக்கு சொன்ன வார்த்தை, முக்கியமா என்ன சொல்ல போனா ஒரு சபைக்கு, கொரிந்து சபைக்கு சொன்ன வார்த்தை, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது. நீ நியாயம்னு சொன்னாலும் குற்றம், நியாயம் இல்லைன்னு சொன்னாலும் குற்றம், நான் செய்து சரின்னு சொன்னாலும் குற்றம், சரி இல்லைன்னு சொன்னாலும் குற்றம், ஏன் இப்படி செய்தீர்கள்னு சொன்னாலும் குற்றம், ஏன் இப்படி செய்யலன்னு சொன்னாலும் குற்றம். ஏனென்றால் அவர்கள் என்னுடைய சகோதரி, ஏனென்றால் அவர்கள் என்னுடைய சகோதரன். உன்னையும் இயேசு கிறிஸ்து தான் வாங்கியிருக்கிறார், என்னையும் இயேசு கிறிஸ்து தான் வாங்கியிருக்கிறார். நான் உன்னை விரும்பினாலும் சரி, நீ என்ன விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நாம் 2 பேரும் சகோதரர்கள் தான்.
ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான். என்னுடைய மூத்த அண்ணனா இருக்கலாம், ஒருவேளை இளைய அண்ணனா இருக்கலாம், அல்ல இளைய தம்பியா இருக்கலாம், இளைய தங்கையா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் நிச்சயமாய் சண்டை போட்டுக் கொண்டாலும், சிண்டு முடித்து கொண்டாலும், அடித்தாலும், காரி தூக்கினாலும் சகோதரன் சகோதரி அந்த அன்பு இருக்கணும். பழைய காலங்கள்ல கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா காலையில இருந்து தொடப்பத்தை எடுத்து அடிச்சுக்குவாங்க, சட்டி எடுத்து தூக்கி தூக்கி போட்டு மிதிச்சுக்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். நான் சாயங்காலம் 6 மணிக்கு ஆனு என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்க? எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு பங்கு தான், ஒரு பானையில சோறு வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தீர்மானம், இந்த குடும்பத்துல ஒரு ஒலை தான் வைக்கணும். 15 பேர் இந்த குடும்பத்துல இருப்பாங்க. காலையில எந்திரிச்சாலும் திரும்பவும் பிரச்சனை தொடங்கும். ஆனா அந்த அன்பு திரும்பவும் சிநேகம். காரணம் என்ன? நம்முடைய குடும்பம், என்னுடைய மருமகள், என்னுடைய மருமகன், என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய மாமி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கச்சி, என்னுடைய நாத்தனார், என்னுடைய குடும்பம். அந்த ஒரு குடும்பமா இருக்கும் பொழுது நிச்சயமாய் நான் சகித்துக் கொள்ள வேண்டியது வழக்கமாய் நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்து நாம் வந்திருக்கிறோம். கிறிஸ்தவம் மிக தெளிவாக சொல்கிறது, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எந்த விதத்திலும் குற்றமா இருக்கிறது. நான் நியாயம் என்று சொன்னாலும் குற்றம், நியாயம் இல்லைன்னு சொன்னாலும் குற்றம். பிரதர் நான் தவறு செய்யல பிரதர், அப்படியா நீங்க குற்றவாளி. பிரதர் நான் தப்பு செஞ்சுட்டேன் பிரதர், அப்படியா நீங்க குற்றவாளி. சொல்லக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அப்படி செய்கிறதை விட ஏன் அநியாயத்தை பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை, சகித்துக் கொள்ளுகிறதில்லை? நஷ்டம் வந்துருச்சு, சகித்துக் கொள்ளுகிறதில்லை, பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை. அநியாயம் பிரதர், போயிட்டு போகுது பிரதர், எனக்கு இப்போ எவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சு பிரதர், போயிட்டு போகுது. தேவன் தான் சொல்றாரு, உனக்கு இதுல நஷ்டமா, உனக்கு நான் நிச்சயமா வேற இடத்துல கொடுக்க போகிறேன். நீ கஷ்டப்படுறியா, இரு பரவாயில்ல, என் பதவி போயிடுச்சு, போயிட்டு போகுது. அசிங்கமாயிருச்சு பிரதர், போயிட்டு போகுது. என்ன அசிங்கமா திட்டான் பிரதர், போயிட்டு போகுது. அவன் பேசிட்டான் பிரதர், போயிட்டு போகுது. அப்படியா என்ன பார்த்து கூட ஒரு பேசிருக்காரு பாருங்க, சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்கணுமா. அதுதான் கிறிஸ்தவத்திற்கு அழகு. கிறிஸ்தவனுக்கு அழகு அல்ல, ஒரு கொடுக்கப்பட்ட கடமை. இன்னொரு வசனத்தை வாசிங்க, ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 20:22. நீதிமொழிகள் 20:22. 780 பக்கம், பேஜ் நம்பர் 780, Proverbs 20:22. நீதிமொழிகள் 20:22. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. என்ன பண்ணணுமா? கர்த்தருக்கு காத்துரு, அவ்வளவுதான். ஆக மொத்தம் அல்டிமேட்டா சிங்கிள் தம்ப்லைன்ல சொல்றதா இருந்தா, என்ன நடந்தாலும் நான் ஒரு எரும மாடு மாதிரி இருக்கணும். அது எப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. எனக்கு தீமை நடந்துருச்சு, போயிட்டு போகுது, அவ்வளவுதான். பொறுமையா இருக்கணும். போயிட்டு போகுதுன்னு கூட சொல்ல வேண்டியதில்லை. கர்த்தருக்கு காத்துரு, அவர் உன்னை வந்து ரட்சிப்பார். நான் போய் என்னுடைய ரட்சிப்பை தேடிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. 1 பேதுரு 3:9 வாசிக்கலாம். இன்றைக்கு நேரத்தை நீங்க பார்க்க கூடாது, இதுக்கப்புறமும் நிறைய விஷயம் நடக்க போகுது. நேரத்தை நாம் பார்க்க கூடாது, வாசிக்கலாம். 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து என்ன பண்ணணுமா? ஆசீர்வதிங்கள். திரும்பவும் சொல்றேன், 320 பக்கம், 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் நான் சரி கட்டாதபடிக்கு அதற்கு பதிலாக, எனக்கு ஒருத்தன் தீமை பண்ணிட்டான், என்னை உதாசீனப்படுத்திட்டான்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவலா நான் செய்யாதபடிக்கு அவர்களை பார்த்து நான் என்ன பண்ணணுமா? ஆசீர்வதிக்கணுமா. ஐயா நீ நல்லா இருப்பையா, நல்லா வருவ நீ, அப்படிங்கிற மாதிரி உண்மையா அப்படி சொல்லாம உண்மையாவே அவர்களை ஆசீர்வதிக்கணும். ஏன் என்று சொன்னால், நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் என்னை தெரிந்து கொண்டு எனக்கு ஒரு சோதனையை கொடுத்தது எதற்காகனா, என்னை ஆசீர்வதிப்பதற்கு. தேவன் என்னை தெரிந்து கொண்டு இப்படி ஒரு சூழ்நிலையை, நெருக்கத்தை, கஷ்டத்தை அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால் என்னை ஆசீர்வதிப்பதற்கு. பிரச்சனை வந்த உடனே நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்க தொடங்க வேண்டும். காரணம், தேவன் என்னை நினைத்திருக்கிறார். பிரச்சனை வந்தோடனே நம்ம ஃபேஸே மாறிடுது. பிரச்சனை வந்தோடனே சரீரம்லாம் புல் அரிச்சிருது. பிரச்சனை வந்தோடனே என்ன பேசுறோம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல மாறிடுறோம். அது கிறிஸ்தவத்துக்கு முன்னாடி இருக்கணும். ஒருவேளை இது வரைக்கும் நாம் உணராம இருந்திருக்கலாம். ஆனால் பெந்தெகோஸ்தே அனுபவம் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அது நமக்கு நடக்கட்டும். கேட்கிற வார்த்தை இருதயம் குத்தப்படணும். இருதயம் குத்தப்படுகிறது. என்ன பண்ண போறோம், நம்ம கேட்க போறோம். என்ன பண்ணுறோம் கேட்கறதுக்கு நாம் மனம் திரும்ப போகிறோம். தீமைக்கு தீமை சரி கட்டாதபடிக்கு, உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாதபடிக்கு
என்னை நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். காரணம், தேவனை தெரிந்தெடுத்திருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார் என்பதற்காக அத்தாட்சி இது நடந்திருக்கிறது. ஆகவே நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எனக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் வந்தது எதுக்காகனா என்னை ஆசீர்வதிப்பதற்கு. எனக்கு விரோதமாய் ஒரு மனுஷி என்ன வந்திருக்கிறாள்னு சொன்னால் எதற்காக? என்னை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு. ஆகவே ஐயா வந்த வேலையை நல்லா செஞ்சுட்டு போ, வந்த வேலையை நல்லா பூர்ணமா செஞ்சுட்டு போ. அதனால நான் பாதியில் எனக்கு ஆசீர்வாதம் நின்ற வேண்டாம், என்னை முழுவதுமா என்னை அசிங்கப்படுத்திட்டு போயிரு, முழுவதுமா என்னை நாசப்படுத்திட்டு போயிரு. ஆகவே தேவன் என்னை கம்ப்ளீட்டா என்னை ஆசீர்வதிக்கட்டும்ங்கிற ஒரு காரியம் நமக்கு மனதிலே புலப்பட வேண்டும். இன்னொரு வசனம் வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனம். சகரியா 13:6. அப்பொழுது ஒருவர் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதற்கு கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதனால் உண்டாகிறது என்பார். 1102வது பக்கம், 1102வது பக்கம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. பழைய ஏற்பாடு பேஜ் நம்பர் 1102. சகரியா 13வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏது என்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே என்னப்பட்டதாம்? காயப்பட்டதுனாலே உண்டானவைகள். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்க. சிநேகிதன் வீட்டிலே காயப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு நாள் சாகு வரைக்கும் சொந்தக்காரன் எனக்கு தேவையில்லை, நீதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் சிநேகிதனை நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. சொந்தக்காரன் தான் காலை வாரி விட்டுட்டு போயிட்டான், சொந்தக்காரன் தான் எனக்கு விரோதியா இருந்தான். ஆனால் சின்ன வயசுல இருந்து இதுவரைக்கும் நீ தான் எனக்கு சிநேகிதனா இருந்திருக்கிற. நானும் நீயும் சாகு வரைக்கும் நான் சிநேகிதனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அந்நியத்தோடும் ஐக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் ஒரு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குடும்பத்திலே தான் என்ன நடந்துச்சா? காயம் நடந்திருக்கு. எவ்வளவு ஒரு வேதனையான காரியம். கிறிஸ்தவனுக்கு அது நடக்கும். கூட இருந்து சாப்பிட்டவங்க தான் காட்டி கொடுத்தாங்க, கூட இருந்து சாப்பிட்டவங்க தான் காட்டி கொடுத்தார்கள், கூட இருந்தவன் தான் குதிங்காலை தூக்கினான். எல்லா ஆசீர்வாதமும் பக்கத்தில் இருந்ததை மறந்து விட்டு அவன் செய்தான். அது நடக்கும். அது கிறிஸ்தவத்துக்கு நிச்சயமாய் அது நடக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அது நண்பனுடைய வீட்டிலே நடக்கலாம், சொந்த வீட்டிலேயும் நடக்கலாம், சொந்த சகோதரத்திலே நடக்கலாம், சொந்த சபையிலே நடக்கலாம். எங்கு நடந்தாலும் அது காயம். தேவன் ஆசீர்வதிப்பதற்காக என்னை தெரிந்தெடுத்துக் கொண்டார் என்பதை உணர வேண்டும். ஒரு நல்ல ஒரு இல்லஸ்ட்ரேஷனை நம்ம கவனிக்கணும். அப்போஸ்தலர்கள் 12 பேர் ஒரு டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கூட உட்கார்ந்து இருக்கிறாரு. நல்லா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு டேபிள்ல 12 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கூட உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என்னை ஒருவன் காட்டி கொடுக்க போறான், என்னை ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்டார். அப்ப இந்த சீஷர்கள் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நானோன்னு சொல்லி தனக்கு தானே அவர்கள் விசாரித்தார்கள். பேதுருவா இருக்குமோ, யோவானா இருக்குமோ, யாக்கோபா இருக்குமோ, யூதாசா இருக்குமோ, இவனா இருக்குமோ? இன்னைக்கு அவன் அன்னைக்கே ஒரு மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தான். எப்ப பாரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தான். இவனா தான் கண்டிப்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லி விசாரிக்கவே இல்லை. அடுத்தவர்களை பத்தி சிந்திக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்திலேயே அவர்கள் ஒருவேளை நானா இருக்குமோன்னு அவர்கள் தான் அவர்களை கேட்டுக்கொண்டார்களே ஒழிய கைகளை காட்டி இவனா இருக்குமோ அவனா இருக்குமோன்னு அடுத்தவங்கள முகத்தை பார்க்கவே இல்லை. அந்த சம்பவம் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது எனக்கு நான் கேட்டுக்கொள்ள வேண்டுமே ஒழிய அடுத்தவனை நான் பார்க்க கூடாது. நான் இருக்குமோ, ஒருவேளை நானா இருக்குமோ, ஒருவேளை நான் காரணவாரா இருந்துருவேனோ, ஒருவேளை என்னாலது நடந்திருக்குமோ, ஒருவேளை என்னாலதான் அதை பேசிட்டு இருக்கிறாங்களோ, அதுதான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்குமே ஒழிய மற்றவன் அவன் தான் பாரு, அவனை பத்தி தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு, அவன் தான் இதை செஞ்சிருக்கிறான், அந்த மாதிரி இருக்கிறது கிறிஸ்தவம் அல்ல. இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 23-24. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை. மத்தேயு 5வது அதிகாரம் 23-24 நம்ம வாசிக்க பார்த்தோம். பேஜ் நம்பர் 7 7வது பக்கத்தில் இருக்கிறது. நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில் பல தடவை நம்ம வாசிச்ச ஒரு வசனம். இந்த காலத்துல பலிபீடம்னா இது தேவனுடைய ஒரு ஸ்தலம்.
ஏதோ ஒரு ஸ்தலம், வீடா இருக்கலாம், சபையா இருக்கலாம், நான் ஜெபிக்கக்கூடிய இடமா இருக்கலாம், பாத்ரூமா இருக்கலாம், ஆபீஸா இருக்கலாம். தேவனுடைய ஒரு ஸ்தலம். எல்லா இடத்துலயும் நாம் ஜெபிக்கக்கூடிய, எந்த இடத்துல நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த இடம் தேவனுடைய ஒரு ஸ்தலம். காணிக்கை எதை குறிக்கிறது? ஜெபத்தை குறிக்கிறது. காணிக்கை ஜெபத்தை குறிக்கிறது. நான் பலிபீடத்துக்கு முன்னாடி வந்தாச்சு, தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படிக்கிறனோ, இல்லை உட்கார்ந்து இருக்கணும், குளிக்கும் பொழுதோ, அல்லது நான் பாத்ரூம்ல இருக்கும் பொழுதோ, அல்லது வேலை பார்க்கும் பொழுதோ, டிரைவிங் பண்ணும் பொழுதோ, ஏதோ ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது ஜெபம் ஏறெடுப்பதற்கு எனக்கு ஒரு தோணுதல் வருது. அந்த நேரத்துல ஒரு டெஸ்டிங். என்ன டெஸ்டிங்? அந்த வசனத்தை வாசிங்க. 23. ஆகையால் நீ பலிபீடத்தில் இருக்கு உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாய். யார் பேர்ல யாருக்கு குறை? சகோதரன். யாரை குறைப்படுத்துற? நல்லா யோசிங்க. நம்ம பேர்ல மற்றவர்கள் தப்பா நினைச்சா. நல்லா கவனிங்க. உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு. உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டானால் என்னால அடுத்தவனுக்காக கிடையாது. நல்லா அதை கவனிங்க. நான் ஒருத்தனுக்கு விரோதமாய் பண்ணியிருந்தால் போய் ஒப்புரவாகன்னு சொல்லல. என் பேரில் என் சகோதரனுக்கு குறை உண்டானால், இவர் எனக்கு தப்பாவே நினைச்சிருக்கிறாரு, அன்னைக்கு அவர் முகம் சரியில்லை, நான் வந்து கை கொடுக்கணும், அவர் முகம் சரியா கிடையாது, ஏதோ ஒரு மனசுல நினைச்சிருக்கிறாரு, என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல, நான் செய்தது எதனால அவருக்கு கோவப்பட்டாருன்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயம் அவர் நெருடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொன்னால், நான் ஒருவேளை தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், பர்பஸா பண்ணியிருக்க மாட்டேன். பர்பஸா பண்ணியிருந்தா அப்படி நான் நினைக்க போறதில்லை. உடனே நமக்கு உணர்வு வந்துடும். நார்மலா தான் பேசியிருப்போம். சில நேரத்தில் எனக்கு அது அநேக முறையில் நடந்திருக்கு. ஏதோ ஒரு முகம் சரியில்லை, என்ன ஆச்சு, பக்கத்துல போய் உட்காந்து என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன ஆச்சுன்னா, அப்போ இல்ல ஒண்ணும் இல்லை, சரி ரைட்டு. ஜபம் பண்ணும் பொழுது அந்த உணர்வை தேவன் கொடுக்கிறார். உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டென்று நினைவு கூறுவாயாகில். நான் ஜபம் பண்ணும் பொழுது ஞாபகம் ஆண்டவர் கொடுக்கிறார். அன்னைக்கு அவர் பிரதர் வந்து சரியா வந்து என்னமோ பாருங்க, பிரைஸ்லாட் சொன்னேன், சபையில அவரை பார்த்தேன், ஆனா அவர் பார்க்காத மாதிரி போயிட்டாரு. கண்டுக்காம போனாரா, இல்ல கேட்டுட்டு வேணும்னு போனாரா, இல்ல என்ன கோவம்னு தெரியல. போன வாரம் நல்லா தான் இருந்தாரு, ஒருவேளை என்னை 8 மணிக்கு கூப்பிட்டாரு, நான் 8 மணிக்கு போகல, 9 மணிக்கு போயிட்டேன், ஒருவேளை அதனால டிலே ஆயிடுச்சோ, கோபமா இருக்கிறாரோ, இந்த மாதிரியான சிந்தனைகள். உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று நினைவு கூறுவாயாகில். ஜபம் பண்ணாதீங்க, அப்பவே போய் முதல்ல அதை கிளியர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு கன்வின்ஸ் ஹிம். கன்வின்ஸ் பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய பாகத்துல நீங்க கிளியர் பண்ணுங்க. பிரதர் ஏதாவது கோபமா பிரதர், நான் தப்பா பேசியிருந்தேன், மன்னிச்சிருங்க, ஒருவேளை தப்பு பண்ணிட்டேன்னா உங்களுக்கு மன சங்கடப்பட்டுருச்சா, ஏதோ ஒரு விஷயத்துல நான் நெருடல் ஆயிருச்சா, கேட்கும் பொழுது சத்தம் போட்டாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அது கிளியர் ஆயிடுச்சு. சண்டை வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், ஒருவர் சண்டை போட்டுக்கணும், உரிமை இருக்கு நமக்கு. சகோதரன் ஒரு சகோதரனை பார்த்து கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு. சகோதரி சகோதரனை பார்த்து கேள்வி கேட்க உரிமை இருக்கு. ஒரு குடும்பத்தில் நாம் இருக்கிறோம். தங்கை, அக்கா, அண்ணன், தம்பின்னு பேசுறது எதுக்கு? பிரதர் சிஸ்டர்னு பேசலான்னு சொல்றதுக்கா? அன்பு பிராக்டிக்கலா வரணும். சண்டை போட்டாலும் பரவாயில்ல, ஒப்புரவாகணும். சண்டை போட்டாலும் பரவாயில்ல, ஒப்புரவாகணும், குணப்படணும். ஒரு சீல் கட்டி இருக்கு, எவ்வளவு நாள் அந்த சீலை நம்ம வச்சுட்டு அலைய முடியும்? ஒரு புண்ணு ஆயிருக்கு, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் உள்ள போயிருச்சு, உடனே சீல் வச்சிருச்சு, என்னைக்காவது ஒரு நாள் டப்புன்னு உடைச்சிடும், எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டுரும். அது அப்பவே அந்த காரியத்தை நம்ம எடுத்துடணும். ஒரு பிரச்சனை இருக்கு, டக்குன்னு ஊசியை வச்சு அதை எடுத்துட்டு அந்த சப்ஸ்டன்ஸை வெளியே தூக்கி போட்டீங்கன்னா குணமாயிட்டு போகுது. இந்த சீல் வரட்டும் 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 அது அப்படியே பல்ஜ் ஆகிறதுக்கு நம்ம வச்சு 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 பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக உடையும். அது ஒரு நாளும் தீராது. அது வியாதி. நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் உடைச்சு விடுவாரு, இல்ல அதுவா தெரியாம உடைச்சிரும், வேணும்னு யாராவது குத்தி விட்டுட்டு போயிடுவாங்க. நாம குணப்படுத்துவது சரியான ஒரு செயல். எனக்கு விரோதமாய் என் பேரிலே என் சகோதரனுக்கு என் பேரிலே குறை உண்டானால் நான் போயிடணும். அவன் வந்து என்னிட்ட பேசட்டும், நான் பார்க்க கூடாது. அது கிறிஸ்தவம் அல்ல, அது பெந்தேகோஸ்தே அனுபவம் அல்ல. ஜபம் பண்றதுக்கு முன்னாடி இதை நான் செய்யணுமா? நான் ஜபம் ஒரு வருஷமா நாங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், 10 வருஷமா நாங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா பக்கத்து வீட்டு கிறிஸ்தவன் எனக்கு விரோதி.
பிரயோஜனமே இல்லை. அதுல 1 யோவான் 1வது அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்களை வாசிக்கலாம். 1 யோவான் 1வது அதிகாரம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டோம் என்று சொல்கிறோம். இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. 9 வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி. பல தடவை நான் இந்த வசனத்தை கோட் பண்ணியிருக்கிறேன். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது சொல்ல வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய வசனம் அல்ல. ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சபையில இருக்கும் பொழுது, ஒரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஒரு சபையாரா இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய பிரச்சனையை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருக்கிறோம். நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் நாம் பொய் சொல்லுகிறவர்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அது கன்ஃபார்ம்டு மெசேஜ். நான் கிறிஸ்தவனா இருந்தால், நான் பெந்தேகோஸ்தே என்று சொல்லிக்கணும் நான் விரும்புறவனா இருந்தால், நான் பரிசுத்தவான்னு சொல்றவனா இருந்தால், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவனா இருந்தால், நான் நீதிமான் என்னை நான் நினைச்சுக்கிறவனா இருந்தால், நான் டெய்லி ஜெபம் பண்ணுகிறவன் என்று சொல்லி என்னை நான் நினைச்சுக்கிறதா இருந்தால், நான் ஒளியில இருக்கிறேன் என்று சொல்லி நான் என்னை தீர்மானிக்கிறதா இருந்தால் நிச்சயமாய் ஐக்கியம் இருக்க வேண்டும். ஐக்கியம் இல்லைன்னு சொன்னா மேல சொன்னதெல்லாம் வேஸ்ட். ஐக்கியம் இல்லைன்னு சொன்னால் மேலே சொல்லுவது எல்லாம் வேஸ்ட். இது வரைக்கும் நம்ம பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப சிம்பிள். இது வரைக்கும் நாம பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சிம்பிள் பிளைண்ட் ஸ்டேட்மெண்ட். ஐக்கியம் இல்லை அப்படின்னா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்குறார். இது கிறிஸ்டியானிட்டி லைஃப் அப்படிங்கிறது நன்மையில தொடங்கி நன்மையில முடிய வேண்டும். நடுவில் கல் வரலாம், திடீர்னு ஒரு கார் நம்ம இடிச்சுட்டு போயிடலாம், யாராவது வேகமா நம்மளை தள்ளி வேற ஒரு ரோட்ல தள்ளி விட்டுட்டு போயிடலாம். இதெல்லாம் நடக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில நான் என்னுடைய ஸ்டெப் என்ன, அடுத்தது என்ன நடந்துருச்சு, நான் என்ன பண்ண போறேன்? 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். யாருக்கிட்ட அறிக்கையிடணும்? யாருக்கிட்ட அறிக்கையிடணும்? ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடணும். யாருக்கிட்ட அறிக்கையிடணும்? ஒருவருக்கு ஒருவர் நாம் அறிக்கையிடணும். தேவனிடத்துல நாம் ஒப்பு கொடுக்கிறோம். எனக்கு விரோதமா என்னுடைய சகோதரன் என்மேல் குற்றப்படுத்தார நான் போய் அவர்கிட்ட சொல்லணும். ஒருவருக்கொருவர் குணமடையும்படிக்கு நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய சமூகத்தில் நாம் சேர்ந்து வர வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டு தொங்கிட்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டு தொங்கிட்டு இருக்கிறார். முதலாவது வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை என்ன? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னா. அப்போ யூதாஸ் மேல இவர் கோபம் இருந்துச்சா? பேதுரு மேல கோபம் இருந்துச்சா? இவரை சாட்டையினால் அடிச்சவங்களுக்கு மேல இவர் கோபம் இருந்ததா? இவரை நியாய தீர்ப்பு தள்ளப்பட்ட யூதர்கள் மேல கோபம் இருந்துச்சா? இவர் முதலாவது அவர்கள் மேல கோபம் வைக்கலை அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட் தெளிவா தெரியுது. அது மாத்திரமல்ல, செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டு அவர்களுக்காகவும் இவர் வேண்டுதல் பண்ணுகிறார். இது ஒரு உதாரணம் கிடையாது. இன்னொரு உதாரணம் சொல்றேன். திரும்ப இந்த வசனம், இந்த சம்பவத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொன்னது யோவானை நினைச்சோ பேதுருவை நினைச்சோ கிடையாது. யூதாச கோபப்படுத்தி கிடையாது. சாட்டையில் அடிச்சவங்களை கோபப்படுத்தி கிடையாது. பிலாத்து விடுதலை பண்ணணும்னு நினைச்சு இருந்த பொழுது கூட யூதர்களை ஒரு சிலுவையில் அறைய வச்சாங்களே, அந்த கோபத்திலையும் கிடையாது. யார் மேலேயும் கோபப்படாம அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்க தேவன் இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக தேவனிடத்துல மன்றாடுகிறார். இது முதலாவது சம்பவம். முதலாவது சம்பவம்ல ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம்,
தனக்கு விரோதமாக மறுதலிக்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து தனக்கு விரோதமாக ஒரு மனுஷன் மறுதலிக்க போறான்னு தெரிஞ்சும் அவர் என்ன பண்ணார்? உன்னுடைய விசுவாசம் பலப்படும்படிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். அந்த லெசன்ஸ் பிராக்டிகலா அப்ளை பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், பேதுரு கொஞ்ச நேரத்துல நான் இல்லவே இல்லை, எனக்கு இந்த ஆளு தெரியவே தெரியாதுன்னு சத்தியம் பண்ண போறேன். யாருக்கிட்ட? ஒரு வேலைக்காரிக்கிட்ட. அது எத்தனை தடவை? 3 தடவை பண்ண போறான்னு இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து உடனே கை கொட்டி சிரிக்கலாம், அன்னைக்கு நான் யாருன்னு நான் காட்டி கொடுக்குறேன், நான் சொன்னது நடந்துருச்சு பாத்தியா அப்படின்னு அவரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கல. அந்த சூழ்நிலையிலிருந்து அவன் குணப்படணும் அப்படிங்கிறதுக்காக இப்பவே அவர் ஜெபிச்சிட்டார். எனக்கு விரோதமா இந்த மனுஷன் பிராது கொடுக்க போறான், எனக்கு விரோதமா இவன் பேச போகிறான், எனக்கு விரோதமாக இந்த செயல்பாட்டை செய்ய போகிறான் எனக்கு தெரிஞ்ச பொழுதுல நான் அவனை கூப்பிட்டு, ஐயா நீ இப்படி பண்ண போற, ஆனா நீ சந்தோஷப்படணும், குணப்படணும், அதுக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், நீ குணப்பட்ட பின்பு காலில் வந்து விழு, மன்னிப்பு கேளு, அதுக்கப்புறம் நான் அவனை மேலே கொண்டு வரேன்னு அவர் சொல்லலை. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை நீ ஸ்திரப்படுத்து. இன்னொரு சம்பவம், அந்த டேபிள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்பம் விட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, டின்னர். உங்கள ஒருத்தர் காட்டி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. நானும் கேட்டுட்டே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை யார் காட்டி கொடுக்க போறாருன்னு தெரியுமா? அந்த டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிற யாருன்னு தெரியுமா? அந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவம் நடத்தினார். என்ன ஞாபகம் இருக்கா? காலுகளை கழுவுனார். எல்லா காலையும் கழுவிட்டு யூதாஸ் காலை மாத்திரம் விட்டுட்டாரு. அவன் என்னை காட்டி கொடுக்க போறான், இவனாலதான் நான் சாக போறேன், இவனாலதான் அசிங்கப்பட போறேன், இவனாலதான் சிலுவையில தொங்க போறேன் தெரிஞ்சிருந்தும் அவனுடைய காலில் போய் கழுவினார். தெரியாம நடக்கல, தெரிஞ்சுதான் அது நடந்தது. தெரிந்துதான் அவர் கால்களை கழுவுகிறார். தெரிந்த பொழுதும் கால்களை கழுவுகிறார். மறுதளிக்க போறான்னு தெரிந்த பொழுதும் அவனுக்காக ஜெபம் பண்ணுகிறார். மறுதளிச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு, சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிறோம், அப்பையும் மன்னித்து அவர்களை மன்னியும் சொல்லி கேட்கக்கூடிய ஒரு பக்குவத்தை நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் அந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாம கழுவப்பட்டிருக்கிறோம். பெந்தேகோஸ்தே அனுபவம் இவ்வளவு நாள் நாம என்ன பேசிக் கொண்டிருந்தாலும் உண்மையான அனுபவம் என்ன என்பதை நாம் இன்னைக்கு கேட்டிருக்கிறோம். வசனம் கேட்டோம், அவர்கள் கேட்டார்கள், நாமும் கேட்டோம். அவர்கள் கேட்கப்படும் பொழுது இருதயம் குத்தப்பட்டது, நமக்கும் குத்தப்பட்டிருக்கணும். அவர்கள் நான் என்ன செய்யணும் அப்படின்னாங்க, சொல்யூஷன் கொடுக்கப்பட்டது, அதற்கு கீழ்ப்படிந்தார்கள், ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வந்தார்கள். கர்த்தர் அவர்களை சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அந்த சீக்வன்ஸை நாம இன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கும் மறக்கக்கூடாது. பர்சனலி முடிவுக்கு வருகிறோம். பர்சனலி இது யாருக்கும் தெரியாது. நான் இன்னைக்கு பேச போறேன், இந்த சப்ஜெக்ட் எடுக்க போறேன், இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு யாருக்கும் தெரியாது. என்னுடைய விருப்பம் அல்லது சபையினுடைய ஆரோக்கியத்திற்காக இது நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு பிரியம். புல்பிட்டில் நின்ன ஒவ்வொருவரும் பிரசங்கத்துக்காக மாத்திரமல்ல, ஜெபத்திற்காக மாத்திரமல்ல, ஆராதனைக்கு நடத்துனதுக்காக மாத்திரமல்ல, பாடல் நடத்தினவர்கள் மாத்திரமல்ல, வேதாமம் சங்கீதம் வாசித்தவர்கள் மாத்திரமல்ல, சபையில முன்னதாக நின்று எந்த ஒரு ஊழியத்தையும் செய்த எந்த ஒரு சகோதரனும் சகோதரியும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செய்தி கொடுத்தவர்கள் மாத்திரமல்ல, பிரசங்கித்தவர்கள் மாத்திரமல்ல, சங்கீதம் பேசினவர்கள் மாத்திரமல்ல, ஜெபம் பண்ணவர்கள் மாத்திரமல்ல, பாடல் நடத்தினவர்கள் மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணினவர்கள் மாத்திரமல்ல, யாரெல்லாம் ஒரு ஊழியத்தில் இங்கு இருக்கிறவர்கள் நாம் இருக்கிறோமோ ஒவ்வொருவரும் நாம் இருந்த இடத்துல எழுந்திருந்து இதுவரைக்கும் ஏதோ ஒரு வகையில என்னுடைய செயலின் நிமித்தமாக மற்றவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ கசப்பு உண்டாகின்றது, அதற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேட்கணும். எல்லாரும் அதை நம்ம
யார் யார் அப்படின்னு நம்ம சொல்ல போறதில்ல. அமைதியா இருக்க போறோம். மேபி 5 நிமிஷம் யாரும் எந்திரிக்கிறனாலும் பரவாயில்ல, பேசாம இருப்போம். நான் அதை தொடங்குறேன். முதலாவது நான் பேசுகிறேன், நான் அதை தொடங்குகிறேன். ஒவ்வொருவரா அவங்க இடத்துல எழுந்திருந்து, இதுவரைக்கும் ஒருவேளை நம்ம யாரும் பழைய காரியத்தை பேசக்கூடாது, ஸ்பெசிஃபை பண்ணக்கூடாது, நபர்களை நாம புண்படுத்திடாம நாம் அவர்களுக்கு ஆறுதலா இருக்கக்கூடிய அளவிற்கு 2-3 சென்டென்ஸ்ல சொல்லி தேவனுடைய சமூகத்துக்கு முன்னதாக, சபைக்கு முன்னதாக நாம் ஒப்புரவாகணும். காரணம், இந்த மீட்டிங்க்கு அடுத்ததாக இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் பழைய காரியங்கள் பேசக்கூடாது. பழைய காரியங்கள் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அதை மறக்க முடியாது. ஆனால் அதை மூடணும். ஒருத்தர் வாயிலையும் எந்த இடத்துலையும் பழைய விஷயங்களை நாம் பேசக்கூடாது. கிறிஸ்தவர்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய விஷயங்கள் பேசக்கூடாது. பழைய கசப்புகளை நாம் நினைவில் கொள்ளக்கூடாது. அன்பு மாத்திரம் நிற்க வேண்டும். நீ சகோதரன், நீ சகோதரி, நான் சகோதரன், நான் சகோதரி, அவ்வளவுதான். போன வருஷம் எப்படி நடந்துச்சு, அது இப்படி நடந்துச்சு, இது தப்பு, இது எப்படி இப்படி ஒன்றும் பேச போறதில்லை. இந்த செஷன் முடிஞ்ச உடனேயே பழைய காரியங்கள் நாம் ஒரு பெரிய ஒரு பெர்டிகுலரை போட்டு மூடணும். அவ்வளவுதான். அதோட அந்த டாபிக் முடிஞ்சிடணும். கசப்பு யாருக்கு விரோதமாகவும் எந்த இடத்திலும் எதையும் நாம் பேச போறதல்ல, பேசக்கூடாது. கிறிஸ்தவர்களா இருந்தால், நான் கிறிஸ்தவன் அல்ல அப்படின்னு சொன்னா தயவு செய்து இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து போயிடலாம். ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இடத்துல நாம் அறிந்தோ அறியாமலேயோ யாருக்கோ யார் மூலமாகவோ யார் வழியிலேயோ ஒருவேளை மற்றவர்களுக்கு நம்முடைய பேச்சோ நடக்கைகளோ கசப்பை உண்டு பண்ணி இருந்திருக்கலாம், உண்டு பண்ணி இருக்கிறது. அதை குணப்படுத்திக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம், குணப்படுத்த வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். புதிய வருஷம் அல்லது நாளையில இருந்து நாம் ஒரு புதிய கிறிஸ்தவர்களாக, புதிய இருதயம் உள்ளவர்களாக, சந்தோஷத்தோடு கசப்புல எல்லாம் மூடினவர்களாய், நான் பொய் சொல்ல விரும்பல, மறக்கிறது கஷ்டம். கண்ணாடி உடைஞ்சிருச்சுன்னா கேப் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் நான் அதை பாராதபடிக்கு என்னுடைய சகோதரன் அப்படிங்கிற அன்பை நான் செலுத்துகிறவனாக நான் வளரணும். தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக.